அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம். அடியேன் பொதிகை பிரியன், சன்மார்க்க சொற்பொழிவாளர் மற்றும் ஆய்வாளர், சித்தா வர்மா வைத்தியர். மனதை வசப்படுத்தும் நுட்பங்கள் என்ற தலைப்பில் கடந்த 2 வாரங்களாக நம்ம பல்வேறு விதமான அருட்பா ஆதாரங்களை கொண்டு வள்ளல் பெருமான் நமக்கு அருளிய நுட்பங்களை, என்னென்ன நுட்பங்கள்னு ஆங்காங்கே பெருமானார் அங்கே சொல்லியிருக்கிறார். அந்த நுட்பங்களில் நம்ம எடுத்து அதற்கான ஒரு மருத்துவ விளக்கத்தோடும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வாரத்துலேயும் நம்ம மனதை வசப்படுத்தும் நுட்பங்களில் 3வது பகுதியாக இன்றைக்கு முக்கியமாக மருத்துவ காரணங்கள், மனதை வசப்படுத்துவதற்கு மருத்துவம் சம்பந்தமான உணவுகள், மருந்துகள் எவ்வளோ நமக்கு துணை புரியுது அப்படின்பது விஷயம் நம்ம இந்த வீடியோவில் காணொலியில் நம்ம விளக்குறோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, வள்ளல் பெருமானார் உரைநடை பகுதியில் நித்திய கர்ம விதி பகுதியிலும் உபதேச குறிப்புகளிலும் மற்ற இடங்களிலும் நிறைய மருத்துவ சம்பந்தமான தகவல்களை நமக்கு அருளி சென்றிருக்கின்றார். ஸோ ஒரு மருத்துவமும் சன்மார்க்கத்தில் முக்கியமான ஒரு இடம் வகிக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பொதிகை பிரியன் அப்படின்னாக்கா 3 உடல்களை கொண்டது. இதில் பருவுடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் பாடி அப்படின்றது 25 தத்துவங்கள். அதுக்கடுத்து சூட்சும தேகம், நுண்ணுடல் சொல்லுவாங்க, சப்தல் பாடி. அந்த பாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு 35 தத்துவங்கள். அதுக்கடுத்து உயிர் உடம்பு, அது காரண தேகம், காரண உடல், காஷல் பாடி அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 36. ஸோ இப்படி 96 தத்துவங்கள் சேர்ந்தது தான் பொதிகை பிரியன். அதில் இந்த பருவுடல் என்று சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் பாடி முழுக்க மருத்துவத்தின் அடிப்படையாக கொண்டும், இந்த பருவுடலில் ஏற்படுகின்ற தாக்கமானது அந்த நுண்ணுடலில் மன உடம்பு, காரண தேகத்தை, சூட்சும தேகங்களில் அதோடைய பாதிப்பும், அதனை அடுத்து காரண தேகத்தில் பாதிப்பு இருப்பதை நம்ம உணர முடியுது. அப்போ ஒரு உடலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அப்போ இந்த பருவுடலை சூட்சும தேகத்துக்கு உணவு இல்லை, காரண தேகத்துக்கு உணவு தேவையில்லை. ஆனால் பருவுடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு உணவு சம்பந்தமான மருந்துகள் கொடுத்து நம்ம இதில் இருக்கிற நிறைய குறைகளை நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டு மனித குலம் இருக்கிறது. நம்ம இதில் நடுவில் இருக்கிற நுண்ணுடல் தான் மனம். நான் கடந்த வீடியோக்குள்ளே பேசின மாதிரி, நுண்ணுடல் என்பது விண்பூதம் மற்றும் காற்றுப்பூதத்தினால் ஆனது. அறிவு என்பது விண் பிளஸ் வின். ஒவ்வொரு 96 தத்துவத்தில் ஒவ்வொரு தத்துவங்களும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் சில பூதங்களை அடிப்படையாக 5 எலிமெண்ட்ஸில் சில எலிமெண்ட்ஸை அடிப்படையாக பேசிக்காக கொண்டு அது இயங்குது, அது உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம தெரிய வருது. இந்த நுட்பங்களாக நீங்கள் நிறையா சித்த மருத்துவத்தை கடந்து வர்ம மருத்துவத்திலையும் நீங்கள் நிறையா ஆய்வுகள் செய்து பார்க்கும்போது நமக்கு இந்த நுட்பங்கள்லாம் தெரிய வருது. அப்போ நம்முடைய அறிவு என்பது அறிவு வின் பிளஸ் விண்பூதமும் சேர்ந்தது அறிவு. ஏன்னா எல்லாருக்கும் விண்பூதம் இருக்குது, ஆனால் எல்லாரும் அறிவாளியாக இருக்கிறாங்களான்னா இல்லை. அப்போ அது கூட இன்னொரு விண்பூதம் சேரும்போது தான் விண்பூதத்தினுடைய போதுமான நிறைவாக இருப்பவர்கள் தான் அறிவாக இருப்பார்கள். ஏன்னா அறிவு முழுக்க சூட்சுமமானது. அதுபோல் மனமும் முழுக்க சூட்சுமமானது. ஏதாவது நமக்கு உடம்புல ஃபிசிக்கல் விஷயத்தில் கை இருக்குது அப்படின்னாக்கா கையை நம்ம பார்த்துடலாம். கை அப்படின்னாக்கா நீர் பூதத்தையும் மண் பூதத்தையும் கொண்டு இந்த கை செய்யப்பட்டிருக்குதுன்னு. இப்போ கண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணை நம்ம வச்சுக்கலாம். கண்ணு நீர் பூதத்தையும் மண் பூதத்தையும் கொண்டு செய்யப்பட்டிருக்குது. நம்மளுடைய சுக்கிலம் ஆகாய பூதத்தையும் அது விண்பூதத்தையும் நீரையும் கொண்டு செய்யப்பட்டிருக்குது. அதனால தான் நமக்கு சுக்கிலத்துக்கும் ஆன்மீக அறிவுகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆண்களாக இருந்தால் விந்து, பெண்களாக இருந்தால் சுரோனிதம். சுக்கிலம் சுரோனிதம் விண்பூதத்தை சம்பந்தப்பட்டிருப்பதனால, விண்ணால் செய்யப்பட்டிருப்பதனால அதுக்குள்ள நிறைய குழந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன், ஸ்பேஸ் இருக்கு. விண்பூதம் என்பது ஸ்பேஸ் தான், வெளிதான். ஆகாய பூதம் இது எல்லா பூதங்களையும் உள்ளடக்கியே ஒரு பூதம். பெருமானார் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, இந்த விண்பூதம் எல்லா வெளிகளையும் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு பூதமாக இருக்கிறது. இது விண்பூதம். காற்றுப்பூதம் இதில் இடம் கொள்ளலாம், காற்றுப்பூதத்தை உள்ளடக்கும். மண் பூதத்தை உள்ளடக்கும்,
தீப்பூதத்தை உள்ளடக்கும், அதுக்கடுத்து நீர்ப்பூதத்தையும் உள்ளடக்கும். எல்லாமே அந்த ஸ்பேஸ்க்குள்ள எல்லாமே இருக்குது. இந்த ஸ்பேஸ்ல இருந்து தான் எல்லாம் வருது அப்படின்னு பெருமானார் வந்து நமக்கு ரொம்ப அகவல் பாடல்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஸ்பேஸ்ல இருந்து காற்று வருது, காற்றுல இருந்து நீர் வருது, நீர்ல இருந்து நெருப்பு வருது, நெருப்புல இருந்து மண் வருது, மண்ணுல இருந்து திரும்ப ஆகாய பூதத்துல போகுது. அப்ப ஒரு சுழற்சியில தான் இந்த உலகம் வந்து இயங்குது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. இதுல நம்ம மனதை வசப்படுத்தும் நுட்பங்கள மனம் என்பது ஒரு ஆகாய பூதத்தை சூட்சுமத்தை தேகத்தை கொண்டது அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். அப்ப ஆகாய பூதத்தையும் காற்று பூதத்தையும் கொண்டுதான் இந்த மனம் வந்து செய்யப்பட்டது. அப்ப இந்த மனதுக்கு ஆகாய பூத சக்தியும் காற்று பூத சக்தியும் குறையும் போது அது மனம் வந்து தாழ்வு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, தாழ்வு மனப்பான்மையோடு ஒரு லோவர் நேச்சர்ல நம்ம மனம் வந்து இயங்கும். அந்த மனதுக்கு வந்து விண்பூதமும் காற்று பூதமும் குறைத்து மண்பூதம் மற்றும் மண் சக்தின்னு வச்சுங்களேன், மண் சக்தியும் நீர் சக்தியும் நெருப்பு சக்தி இது கூடியிருந்தா அது வந்து விகாரமா ஹைப்பர்னு சொல்லுவாங்க, விகாரமா இயங்கும் மனசு. யாருக்கெல்லாம் சூடு உடம்புக்காரங்களோ அவங்களுக்கெல்லாம் மனம் வந்து அமைதியின்மையா இருக்கும், மனம் வந்து ஒரு பதட்டத்தோட இருப்பாங்க, மனம் வந்து ஒரு பேதலிச்சு போயிருப்பாங்க, ஒரு விஷயத்த கரெக்டா சிந்தனை பண்ண முடியாது. அது அதிகமா அந்த தீப்பூதம் சூடு வெப்பம் வந்து அதிகமாகிதான் பைத்தியமாயிருது. ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்மளுடைய மூளை வந்து தாங்கும். ஏன்னா மூளையை வந்து நீர்ப்பூதமும் ஆகாய பூதமும் கொண்டது. அதுதான் நமக்கு நிறைய அறிவுலாம் ஆகாயத்துல இருந்து தான் வருது. அறிவுனாவே நமக்கு ஆகாயம் தான், ஸ்பேஸ் தான் வெளி. நம்ம வெளியில தான் நிறைய மேலான வெளிகள்ல தான் நிறைய அறிவுகள் நமக்கு வந்து புதையலாக அங்கங்கே போய்க்கப்படுது. அப்ப வெளிகளை நம்ம தொடர்பு கொள்ளும் போது நம்ம அங்கிருந்து நிறைய அறிவுகளை கொள்முதல் செய்ய முடியும். இப்போ வெளிகளை தவிர்த்து மேலே ஆகாய பூதத்தை தவிர்த்து நம்ம நீரை கொள்முதல் பண்ணா நமக்கு என்னென்ன நோய்கள் வருது, நீர் குறைபாடாலே நோய் வரும். நீர் அதிகமாக போனாலும் அதனுடைய குறைபாடு அதான் கபம். ஒரு மனிதனுக்கு கடைசியாக இறக்கும் போது கபம் நீர்ப்பூதம் மிகைப்படுத்தப்பட்டு சளியாக கபமாக கன்வெர்ட் பண்ணி செய்யப்பட்டுதான் நமக்கு வந்து மரணம் வருது. ஸோ வள்ளலார் வந்து சொன்னீங்கன்னா காலையில் எழுந்த உடனே வள்ளல் பெருமான் கரிசலாங்கண்ணி கொண்டு இந்த வழலை நீக்க செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வழலை என்பது சளி, நம்முடைய உள்நாக்கில் அண்ணாக்கு வருமம்னு சொல்லுவாங்க, உள்நாக்கு தூங்குறது. அந்த உள்நாக்கில் வந்து கரிசாலை நெய்யும் கொண்டு செய்யப்பட்ட கரிசாலை நெய்ன்னு சொல்லலாம். கரிசாலை நெய்யை அப்படி தொட்டு உள்நாக்கில் நான் தேய்க்கும் போது உடம்புல இருக்கிற கபம் தேவையில்லாத கபம்லாம் வெளியேறும். ஒரு சித்தர் சொல்றாரு, கபம் அதிகமான யமன் கூடுவான், சீக்கிரமா யமன் வந்துடுவான் அப்படி. உடம்புல மண்டச்சளி, கபாலச்சளி, நரம்பு சளி, எலும்பு சளி, இப்படி எல்லா இடங்களையும் கபம் கூடி இருக்கும், கபத்தோட தேக்கம் இருக்கும். அப்ப அந்த கபம் இருக்கிற வரைக்கும் அவன் மந்த புத்தியாக இருப்பாங்க, மந்தத்தன்மையோட இருப்பாங்க, ஷார்ப்னஸ் இருக்காது, அவங்களுக்கு அறிவு இருந்திருக்காது. தூதுவலை வள்ளலார் வந்து தூதுவலை அப்படிங்கிற மூலிகையை வந்து நமக்கு சொல்ல. தூதுவலை என்பது ஆகாய பூதத்தை கொண்டது. தூதுவலை இயல்பு வந்து சூடு, ஆகாய பூதம் பிளஸ் சூடை கொண்டது தூதுவலை. அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னாக்க அறிவை வந்து விருத்தி பண்ணணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. உள்ளுடம்பு ஏற்படுத்துங்கிறார். இந்த உள்ளுடம்பு இந்த மாதிரி இந்த பிசிக்கல் தத்துவமானது இல்லை. உள்ளுடம்பு என்பது அறிவு உடம்பு. ஏன்னா கடவுள் வந்து அறிவே வடிவேனும் அருட்பெரும் ஜோதிங்கிறார். கடவுள் எந்த மயமாகிறார்னா கடவுள் அறிவு மயமாகிறார், கடவுள் வந்து ஒளி மயமா இருக்கிறார், கடவுள் வந்து வெளி மயமா இருக்கிறார். இந்த ஒளி, வெளி, அறிவு, கருணை இதையெல்லாம் ஒரே பொருளை தான் குறிக்கும். அப்ப கடவுளுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அறிவு தன்மை. அப்ப யாரெல்லாம் அறிவாக இருக்கின்றார்களோ அவர்களை கடவுள் பிடிக்கும். அடுத்த பெருமான சொல்லுவார், மூட நெஞ்சில் தோன்றானே. யாரெல்லாம் மூடமா மந்தத்தன்மையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த இறைவன் வந்து தோன்ற மாட்டார் அப்படின்ற கருத்து வந்து வள்ளல் பெருமான் சொல்றார். அப்ப கபத்தை வெளியே எடுப்பதற்கு தான் தினசரி வள்ளலார் வந்து காலை நேரத்தில் வச்சு கரிசாலையை வச்சு தேய்க்க சொல்றார். தேய்க்கும் போது என்ன மூக்கு வழியா, கண் வழியா, வாய் வழியா கபம் வந்து வெளியேறும். கபம் வெளியான உடனே அவனுக்கு வந்து அறிவு வந்து விருத்தி ஆகும், மூளையில் இருக்கிற கபம் வெளியேறும். இந்த தூதுவளைங்கிற மூலிகை என்ன பண்ணுவோம், இந்த தொண்டைக்கு பகுதிக்கு மேல இருக்கிற சளிகளை வெளியேற்றும். சளிகளை வெளியேற்றோன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்க அந்த மூளை பிட்யூட்டரி சுரப்பி, ஹைப்போ தாலமஸ் சுரப்பிகள் இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வெளியேற்றப்பட்ட உடனே மூளை தன்னுடைய சுயத்தன்மையோடு அறிவாக இயங்கும். இப்போ ஒரு மூளை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு மூளை வந்து இப்போ இந்த சைஸ் ஒரு மூளை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த சைஸில் ஒரு 80% 90% தான் மூளையுடைய அடர்த்தி இருக்கும். மீதி இடங்கள்லாம் காலியாகத்தான் இருக்கும். எல்லா உறுப்புகளுமே அதோட டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. அது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், கொஞ்சம் விண்பூதங்கள் அந்த உறுப்பில் இருக்கும். அந்த ஸ்பேஸ் என்ன அர்த்தம்னா
அந்த உறுப்பு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற மெமரி அந்த வெளியில தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குது. மூளை இருக்குதுன்னா மூளை ஒரு மூளை இந்த சைஸ் வச்சுக்கோங்க. இந்த சைஸ் ஃபுல்லாகவே ரொம்ப அடர்த்தியாக டென்சிட்டி ரொம்ப பண்ணி அந்த மூளை செய்யப்பட்டது இல்லை. மூளைக்கு கொஞ்சம் இடம் வந்து அந்த மூளையில இருக்கும். அந்த இதான் விண்பூதம்னு சொல்லுவாங்க, ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளின்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்கு அந்த மூளைக்கு அந்த இடம் முழுக்க போட்டு நம்ம அடைக்க வேண்டியதானே? இந்த ரூம் இருக்குதுன்னா இந்த ரூமை ஃபுல்லா பொருளை போட்டு அடைக்க மாட்டாங்க. கொஞ்சம் இடம் அங்கங்க இங்க புக் இருக்குது, இங்க இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. இந்த மாதிரி நம்முடைய மூளையிலும் கொஞ்சம் கொஞ்சம் வெற்றிடங்கள் இருக்கிறது. அதுதான் ஸ்பேஸ், வெற்றிடம். அந்த வெற்றிடம் எதுக்குனாக்க அந்த மூளை என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற மெமரிஸ், அந்த ஞாபகம் அந்த வெற்றிடத்துல தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குது. அப்ப அந்த வெற்றிடம் என்பதுதான் அறிவு, வெற்றிடம் என்பதுதான் மெமரி, வெற்றிடம் என்பதுதான் ஆரோக்கியம். அந்த வெற்றிடம் இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த மூளை ஆரோக்கியமா இருக்கும். இப்ப அந்த வெற்றிடத்தை, அந்த சும்மா இருக்கிற ஸ்பேஸை வந்து இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய கழிவுகள் அந்த இடத்த அடைச்சிக்கிச்சுன்னா அந்த மூளைக்கு செயல்பட தெரியாது, அந்த மெமரிஸ் லாஸ் ஆகிடும். அது பார்த்தா கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றது தான். கிட்னியில் பார்த்தா நிறைய நெப்ரான்ஸுங்கள்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய ஓட்டைக்கு தொலை நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்த இன்ஃப்ளமேஷன், இந்த கிரியேட்டின், யூரிக் ஆசிடு, இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் என்ன செய்யும், இந்த நச்சு பொருள்களாம் போயிட்டு அந்த ஓட்டையை வந்து அந்த தொலையை வந்து அடைச்சிக்கும். அடைச்சிட்டு என்ன பண்ண, அந்த கிட்னி எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாமல் போயிடும். அப்போ அதான் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது. ஏன்னா கிட்னி சாகலை, கிட்னி வந்து ஃபெயிலர். கிட்னி வந்து வேலை செய்ய தோத்து கிடக்குது, ஃபெயிலியர் ஆயிருக்குது. ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதோட இன்ஃப்ளமேஷன் இருப்பதனால அந்த மூளைக்கு என்ன வேலை செய்யணும், அந்த கிட்னிக்கு என்ன வேலை செய்யணுங்கிற மெமரி லாஸ் ஆச்சு. அது மட்டும் அப்படியே ஹேங் ஆகி நிற்கிது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து வாரத்துக்கு வள்ளல் பெருமாள் 6 மாதத்துக்கு ஒரு டைமே அகத்தியர் குழம்பு, கடுகு ரோகின் பேதி மாத்திரை, இந்த மாதிரி நேர்வாளம் கலந்த ஏதாவது மருந்து எடுத்து உடம்புல அந்த இன்ஃப்ளமேஷனை வெளியேற்றணும். எடுத்து உடம்புக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், உடம்புக்கு வெற்றிடத்தை கொடுக்கணும். அப்படின்னா அந்தந்த உறுப்புகளும் தன்னுடைய வேலைகளை செய்ய முடியும். இல்லைன்னா அதோடைய ஞாபகத்திறன், மெமரி வந்து லாஸ் ஆகிடுங்க. கண்ணுக்கு காதுக்கு 9 நவதுவாரங்களையும் சுத்தம் செய்யணும் அப்படின்னுங்கிறத வள்ளல் பெருமான் நமக்கு வயலை நீக்கிறதுக்கு வயலை சொல்லிட்டார். கண்ணுக்கு கண் அஞ்சனம் தீட்ட சொல்றார், கண்ணு தைலம் போட சொல்றார். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்றார், அதுல அந்த அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அதுபோல் வாய்க்கு வச்சினாக்க பல்லு நல்லா மூலிகை பல்படி கொண்டு பல்லு விளக்கணுங்கிறார். காதுக்கு வந்து அது போல எண்ணெய் விட சொல்லுவாங்க, ஒரு எலுப்பு பூவை சேர்ந்த ஒரு தைலம் விடணும். 9 நவதுவாரங்கள், அது மலை வாயில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குமரி எண்ணெயை விட்டுட்டு சுத்தம் பண்ணணுங்கிறார். ஒவ்வொரு உறுப்புகளையும் 9 நவதுவாரங்களையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பஞ்ச கிரியா சுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த 5 உறுப்புகளை மட்டும் இல்லாம 9 உறுப்புகளுமே நம்ம சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மருந்துகள்லாம் சித்த மருத்துவத்துல இருக்குது. சரியான சித்த வைத்தியர்களை அணுகி நீங்க அதை வந்து பெற்றுக்கொண்டு 9 நவதுவாரங்களையும் நீங்க சுத்தம் செய்துக்கணும். ஏன்னா அப்படின்னா அந்த ரூட் கிளீன் ஆகும், அந்த ஸ்பேஸ் இருந்தாதான் ஃப்ரீ ஆகும். பான உறுப்புல சரியான முறையில் அந்த பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா கல் வந்து அடைச்சிக்கும், அல்லது சதை கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த சதை அடைப்பு இருக்கும். அப்போ யூரின் ஃப்ரீயாக வெளியே வராது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்போ ஸ்பேஸ்ல இருந்து இருக்கிற ஒரு அறிவு தான் இந்த உடம்பை வந்து சார்ஜ் எடுத்துக்குது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் விண் உலகத்தில் அண்டத்தில் இருக்கிறது எல்லாம் பிண்டத்தில் இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னாக்கா, இப்போ அண்டத்தில் இருக்கிற சேட்டலைட்டு, அண்டத்தில் இருக்கிற டவரு எல்லாமே இந்த பிசிக்கல்ல இருக்கிற மொபைல் போனு சார்ஜ் எடுத்துக்குது, இன்சார்ஜ் அதுதான். அது மாதிரி மேலு உலகத்துல அறிவுக்கு ரத்தத்துக்கு பார்த்துட்டு செவ்வாய் கிரகத்திலிருந்து வருகின்ற ஒரு வகையான கோல், ஒரு வீர்ப்பு விசை, அந்த சக்தி தான் நம்முடைய ரத்தத்தை வந்து சார்ஜ் பண்ணுது. புத்திக்கு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த கிரகத்திலிருந்து ஒரு வகை வருகின்ற ஆற்றல் தான் அந்த புத்தியை வந்து கூர்மைப்படுத்துது. இதான் ஜாதகத்தை வந்து நீச்சம்னா டிஃபிஷியன்சி. அந்த புதன் கோள் வந்து நம்ம அறிவு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அறிவு விருத்தி வராது. சூரியன் சப்போர்ட் பண்ணலாம் நம்மளோட உயிர் விருத்திக்கு வராது. சந்திரன் நிலவிலிருந்து வருகின்ற ஒரு சக்தி தான் நம்ம உடம்புல அமிதமாக சுரக்குது. அப்ப நம்ம உடம்புல அமுதம் குறைபாடுனாக்கா நோய் அதிகமாயிடும். அது பிராணசக்தியுடைய டிஃபிஷியன்சி தான் நம்ம உடம்புல நோயுங்க. உயிராற்றல், அந்த விட்டல் ஃபோர்ஸ், லைஃப் எனர்ஜியோடைய குறைபாடு தான் நம்ம உடம்புல நோயா இருக்குது. எந்த இடத்துக்கு எந்தெந்த உறுப்புகளுக்கெல்லாம் நமக்கு வந்து இது போகலையோ அதெல்லாம் நோயா மாறிடும். அப்ப அந்த அறிவும் இப்படிதான் சொல்றேன். மனமும் எப்பயுமே வெற்றி இடமே ஃப்ரீயா இருக்கணுங்கிற, வெற்றி இடமே ஃப்ரீயா இருந்தாதான் அது வந்து ஒரு அமைதியான நிலையில இருக்கும், ஒரு அடங்கி நிற்கும், ஒரு ஒழுக்கத்துக்கு வரும். மூளையில தேவையில்லாத குப்பைகள், இன்ஃப்ளமேஷன் எப்படி போயிட்டா
மூளை ஹேங் ஆகுதோ, அதுபோல் மனசில் வந்து தேவையில்லாத குப்பைகளை நம்ம அடிக்கடி போட்டு அமைக்கக்கூடாது. இதுதான் ஒரு நுட்பம். ஸோ முதல் நுட்பம் என்ன சொல்கிறோம்னாக்க, தேவையில்லாத விஷயங்களில் நம்ம தலையிடக்கூடாது. நம்ம மூளை மண்டைக்கு நம்முடைய மனசுக்கு ஏற்றிக்கிடாதீங்க. சும்மா நான் படம் பார்க்க போனேங்க, நான் சும்மா ஒரு விஷயம் போனேன், சும்மா இருக்கணும் அங்கே போனேன், சும்மா இருக்கணும் இங்கே போனேன், சும்மா இருக்கணும் ஊரை சுத்த போனேன், சும்மா இருக்கணும் அங்கே போனேன், சும்மா இருக்கணும் கேட்க போனேன், சும்மா தான் இருக்கிறமே சொல்லுங்கன்னு கேட்க. இப்போ எதை நீங்கள் மனசில் போட்டாலும் அது எல்லாம் உங்கள் மூளையை உங்கள் மனசை போட்டு அடைக்கும். மனம் எப்பயுமே வெற்றி இடமா இருக்கணும். மனதை வெற்றி இடமா வச்சுக்கணும். மனதில் கால நேரத்தில் எழுஞ்ச உடனே ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் தூக்கி மனசில் போட்டு பேப்பரை படிக்கிறது, அங்கே அந்த போர் நடக்குது, இங்கே இந்த சண்டை நடக்குது, இங்கே ஊரில் இந்த அரசியல் நடக்குது, இவர் வராரு அவர், இது தேவையில்லாத குப்பைகள், இன்ஃப்ளமேஷன், மனசுல மனசுக்கு போடுற இன்ஃப்ளமேஷன். அதாவது நம்ம அருளை பெறுவதற்கு இந்த உலக வாழ்வியல் வாழ்க்கைக்கு முக்கியமானதை மட்டும் மனசுல போடணும். தேவையில்லாத இன்ஃப்ளமேஷனை, தேவையில்லாத குப்பைகளை மனசுல போட்டினா மனம் வந்து ஹேங் ஓவர் ஆகி மனம் வந்து ஒருமுக சிந்தனை இருக்காது. ஒன்றும் பைத்தியமாயிடும் ஓவராக ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா மனம் ஒரு குழப்ப நிலையிலே இருக்கும். அப்போ தேவையில்லாத இன்ஃப்ளமேஷனை போடாமல் வெட்ட வெளியில் நம்ம எப்போவும் இருக்க பழகிறோம். வீடு இருந்தால் வீட்டு ஜன்னல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். பெரும்பாலும் மொட்டை மாடியில் காலை மாலை நேரத்தில் நம்ம போகணும். எப்பயுமே நம்ம வெட்ட வெளியிலே இருக்கணும். ஏன்னா அறிவு வந்து வெட்ட வெளியாக இருக்குது, விண்பூதமாக தான் இருக்குது. நம்முடைய மனசும் விண்பூதமாக தான். அப்போ எப்போ வெட்ட வெளியாக இருந்தால் மனம் எப்போதுமே அடங்கி நிற்கும். அடிக்கடி வீட்டில் ரொம்ப அடைச்ச, ரொம்ப மக்கள் நெருக்கம் இடாத இடத்துல, ரொம்ப கச்ச 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 கச்சன்னு இருக்கிற இடத்துல, நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இருப்பதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். மனசை வசப்படுத்துவதற்கான ஒரு நுட்பம் என்னக்கா, எப்பொழுதுமே மனசுல தேவையில்லாத விஷயங்களை போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நுட்பம் இதுதான். தேவையில்லாத ஆன்மா லாபத்துக்கு, கடவுளர்களை பெறுவதற்கு விஷயமான தகவல்களை, அருட்பா தகவல்களை, ஞான தகவல்களை, அருட்பா ஸ்பீச்சுங்களை, உடம்பு ஆன்மா மோட்சத்துக்கு தேவையான தகவல்களை, நுட்பங்களை மட்டும் நம்முடைய மனசுல போட்டு வச்சுக்கணும். தேவையில்லாத தகவல்களை, தேவையில்லாத விஷயங்கள்ல எல்லாத்தையும் காதில் போட்டு அது மனசுல போட்டிங்கன்னா அது மனசை வந்து வசப்படுத்த முடியாது. மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டு மனசுல வந்து எப்போவுமே அதை சிந்தனைகளே போய்கிட்டு இருக்கும். ஸோ அதான் வள்ளல் பெருமான் சொல்றது, மனதை எப்பவுமே சிற்றவையில வையின்னு சொல்றாரு. நம்ம அதை நுட்பமா சொல்லிட்டு ஏற்கனவே. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாதன்னு பண்ணக்கூடாது. அதான் முதல் நுட்பம். ரெண்டாவது நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மனம் வந்து ஒரு ஸ்பேஸ், விண் சக்தியா, விண்பூதமாக இருப்பதனால, காற்றுப்பூதமாக இருப்பதனால நன்கு காற்றோட்டமான இடங்கள்ல இருக்கணும். மனதை வசப்படுத்தணும்னா நீங்க நன்கு காற்றோட்டமான இடங்கள்லையும் நல்ல ஸ்பேஸான இடங்கள்ல. அதுதான் நமக்கு வள்ளல் பெருமான் பார்த்தீங்கன்னா வடலூர்ல நிறைய ஒரு 120 ஏக்கர் ஸ்பேஸா விட்டார். அங்க கட்டடங்கள்லாம் கட்டல, நிறைய மரம் செடி கொடியில் வைக்கல, வெட்ட வெளியாக வைக்கல. ஏன்னா இறைவன் என்பவன் வெட்ட வெளியானவன். இப்ப வெளியா இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்க தியானம் செய்தாவே, சிந்தனை செய்தாவே, அருட்பா படிச்சா உங்களுக்கு மனம் வந்து வசப்படும். அந்த மாதிரி இடங்களை இருக்க நீங்க பழகிட்டீங்கன்னா மனதை வந்து வசப்படுத்த முடியும். இடம் ஃப்ரீயா, வீடு இருந்தாலும் பக்கத்துல அக்கத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். நம்ம எப்பொழுதுமே கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கணும். ரொம்ப நெருக்கமா பொருள்களோட, நெருக்கமா மனிதர்களோட நம்ம இருக்கக்கூடாது. அப்போ மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரீயா, அந்த மாதிரி இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற இடங்கள்ல நம்ம இருக்க பழகிக்கணும். ஸோ இதான் மனதை வசப்படுத்துகிற ரெண்டாவது நுட்பம். ஏன்னாக்க இறைவன் வந்து ஸ்பேஸு, நம்முடைய மனசு வந்து ஸ்பேஸு. அப்போ ஸ்பேஸாக வெட்ட வெளியான இடத்துல இருக்கும்போது தான் மனத்துக்கு போதுமான சக்தி கிடைச்சி, போதுமான காற்றோடம் கிடைச்சி மனம் வந்து அமைதி பெறும். அப்போ ரெண்டாவது நுட்பம். மூன்றாவது நுட்பம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆகாய பூத சக்தியும் பிராணசக்தியும் அதிகமாக உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். பிராணசக்தி எந்த உணவுகள் இருக்குது? பிராணம் வைட்டல் ஃபோர்ஸ், மிளகு, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கு, ஜீரகம், புளியாரை, வல்லாரை, இதெல்லாம் ஆகாய பூதங்களும் காற்று பூதங்களும் நிறைந்த ஒரு உணவு. இந்த உணவை நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு போதுமான ஆகாய பூதம் கிடைச்ச உடனே மனம் எப்பவுமே அமைதியாக இருக்கும். இப்போ தீப்பூதம் அதிகமாக அடித்தா பைத்தியமே ஆகிடுவோம். காற்று பூதம், இந்த நீர்பூதம் அதிகமாச்சா கபம் அதிகமாக ஏறிக்கும், மந்தத்தன்மை வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாயு பூதம். இந்த வாயு பூதம் அதிகமான வாயு உணவுகளை அதிகமாக எடுத்தாலும் மனம் வந்து மந்தப்படுத்தும், வாத உடம்பாக மாறிடும், மனம் வந்து மந்தத்தன்மையில் இருக்கும். அப்போ நம்ம ஷார்ப்பாக இருக்கணும். சன்மார்க்கிகள் பெரும்பாலும் பித்த உடம்பாக தான் இருப்பாங்க, உஷ்ணமாக தான் இருப்பாங்க. சுத்த உஷ்ணமாக இருக்கணும், வெட்ட உஷ்ணமாக இருக்கக்கூடாது. நம்ம உஷ்ணமாக இருந்தால் நல்லதுன்னு நினச்சிருக்கோம். இந்த வெட்ட உஷ்ணம் உடம்புக்கு கெடுதல். இந்த உஷ்ணம் அதிகமாக இருந்தால், ஏன்னா காற்று பூதம் வந்து விலகிடும். உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது காற்று பூதம் விலகிடும், விண்பூதமும் விலகிடும். அப்போ விண்பூதமும் காற்று பூதம் விலகிட்டால் மனம் வந்து அமைதித்தன்மை இருக்காது. அப்போ மன அமைதித்தன்மை இருக்கணும்னாக்கா நமக்கு விண்பூத சக்தி தேவை. விண்பூத சக்தி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ விண்பூத சக்தி உணவுகளை என்னன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக,
ஜீரகம், மிளகு, புளியாரை, சீந்தில், அமுக்குரா கிழங்கு, அமுக்குரா சூரணங்கள், நன்னாரி, வல்லாரை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. கத்திரிக்காய், பேயன் வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், ஜீரகம், மிளகு, பசு வெண்ணெயை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுலேயும் கூட நிறையா சக்தி இருக்குது. நல்லெண்ணெய் சாப்பிட்டுக்கலாங்க சொல்கிறார் பெருமான். இந்த காய்கறி நீங்கள் நித்திய கிரம இது படிச்சினாக்கா நிறைய தூதுவளை கீரைன்னு சொல்கிறாரு பெருமான். இந்த மாதிரி நீங்கள் நல்லா இந்த நித்திய கிரம இதில் முதல்ல படித்தா வள்ளலார் எல்லாமே இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் ஆகாய போத சக்திகள் உள்ளது. நீர்த்தன்மை குறைவான காய்கறிகள். இந்த நீர்த்தன்மை குறைவான காய்கறிகள் எல்லாமே நம்மளை உணர்வுகளை அடக்க உயர்வுபடுத்தும். இப்போ நீர்த்தன்மை உள்ள காய்கறிகள் எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன ஆகுனாக்கா நம்முடைய உணர்வுகளை அதிகப்படுத்தும். காமத்தை அதிக தூக்கி விடும், கோபத்தை தூக்கி விடும், மோகத்தை தூக்கி விடும், லோபத்தை தூக்கி விடும். இந்த உணர்வுகள் சம்பந்தமாக நம்ம உடம்புக்குள்ள இல்லை தேவையற்ற உணர்வுகள் அது இமோஷனை அதிகமாக தூக்கி விடும். இப்போ கோபத்தில் அதிகமாக இருக்கிறவனா எப்படி ஆன்மீகத்துக்கு போக முடியும்? காமத்தில் அதிகமாக இருக்கிறவ எப்படி போக முடியும்? இதே வள்ளலார் சொல்றாரு, காமாந்த கரத்தை விட்டு வந்தீங்கன்னா சாமாந்தர்களாக நீங்கள் ஆகலாங்க. காமாந்த கரத்தை விட்டு கடவுளை நினைத்தால் நீ சாகாதவர்களாக ஆக முடியுங்கிறார். அப்போ நம்ம நீர்ப்பூத உணவுகளை அதிகமாக எடுத்துட்டு இருக்கும்போது உடம்புல நம்ம காமத்தை தூக்கி விட்டுட்டே இருக்கும், மோகத்தை தூக்கி விட்டுட்டே இருக்கும். அப்போ நம்ம இதில் தான் ஈடுபட விந்து ஊறவுடனே நம்ம கழிக்கிறதுக்கு நம்ம பெண் போகிறத செக்ஷுவல் ப்ளஷரில் நம்ம அதிகமாக போயிடுவோம். அப்போ அதிகமாக போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஆகாய பூதத்துலையும் காற்று பூதத்துலையும் நம்ம மனம் நிற்காது. மனம் என்ன பண்ணிடும், காமத்துக்கு வந்துடும். ஏன்னா நம்ம எந்த உணர்வுகள் இருக்கிறோமோ அந்த உணர்வுக்கு மனம் வேலை செய்யும். கோப உணர்வுல கோபத்திலேயே நினைச்சிட்டு இருக்கும். அவன் மேலே கோபமாக இருந்துச்சு, அவன் என்ன கோபப்படுத்தினா கோபத்திலே இருக்கும். விரக்தி ஆச்சுன்னா விரக்தி எந்த உணர்வுகளில் நம்ம நிற்கிறோமோ அந்த உணர்வுகளை மனசு நின்றுடும். அதனால தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, தண்ணியை கூட 5 லிட்டரை 3 லிட்டரை சுண்ட வைங்கிறார். அதுதான் இந்த பூத குணம். பூதம் என்பது இந்த நீர்க்குணம் தான், நீர்ப்பூத குணம் சுண்டிட்டு அதில் அமுதமாக மாற்றணுங்கிறார். விஷப்பாகமும் நீர்ப்பூத பாகமும் சுண்டிட்டு அமுத பாகமாக மாற்றணுங்கிறார் தண்ணி. அப்போ 5 லிட்டர் தண்ணியை 3 லிட்டர் தண்ணியாக குடிக்கணுங்க. அந்த தண்ணியை குடிக்கும்போது உனக்கு மன அமைதியில் நிற்கும். இல்லை நான் அப்படியே குடிக்கிறேன் அப்படின்னாக்கா மன அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும். இப்போ மனதை நுட்பப்படுத்துகிற விஷயத்தில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப மிக மிக முக்கியம். மனதை நுட்பப்படுத்தணும், மனதை வசப்படுத்தணும். மனதை வசப்படுத்துகின்ற நுட்பத்தை நீ தெரிஞ்சுக்கின்னு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றார். இப்போ மனதை வசப்படுத்தணும்னாக்க நம்ம உடம்புல நீர் சத்து உள்ள விஷயங்கள்ல சுத்தி செய்துட்டு தேவைக்கு மட்டும் நீரை எடுத்துக்கிட்டு நீர் சத்து உள்ள காய்கறிகள், நீர் சத்து உள்ள பழங்கள், நீர் சத்து உள்ள கிழங்குகள், நீர் சத்து உள்ள எந்த உணவாக இருந்தாலும் அதுல இருக்கிற நீர்த்தன்மை அளவுக்கு உடம்புக்கு தேவை. உடம்பு 60% மேலே நீர் தான், உடம்புக்கு நீர் தேவைதான். அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக போயிட்டு நம்முடைய உணர்வுகளை தூண்டி விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம யோகத்துக்கு போகிறோம், அப்படி கடவுள் அருளை பெற்றே திருணும். இந்த பிறவியிலேருந்து யோகத்தில் பயணிக்கிறோம். இப்போ மனதை நம்ம நுட்பப்படுத்தி மனதை வசப்படுத்தி தான் நம்ம கடவுள் அந்த மனசை இந்த உலகியல் விஷயங்களை விடாமல் அதை வசப்படுத்தி சரியான நுட்பங்களை பயன்படுத்தி அந்த மனதை அருட்பா பக்கம் விடுறோம், சன்மார்க்கத்தை பக்கம் சிந்தனை வைக்கிறோம். மனம் தான், மனதை ஒன்றுமே பண்ண முடியாது. என் மனசனுடைய வேகம் அப்படின்னு நம்ம மனசனுடைய பலம் பாருங்க. மனசு ஒரு பந்து மாதிரி வச்சுக்கணும். இந்த பந்து நல்ல தண்ணி உள்ள கிணத்துல அடியில பந்தை வச்சுட்டு நம்ம மேல வரதுல பந்து மேல வந்துடும். அது மாதிரிதான் மனசு. இதெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கும் டக்குன்னு நமக்கு முன்னாடி அது நினைக்கும். ஓகே, அந்த பந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஒரு கல் வச்சுட்டோம், ஒரு 6 மாசம் விட்டுட்டோம். அந்த கல் இருக்கிற வரைக்கும் அந்த பந்து கல்லுக்கு கீழே அப்படியே இருக்கும். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இல்லை பல வருஷம் கழிச்சு அந்த கல்லை எடுத்த உடனே திரும்பவும் அந்த பந்து மேலே நிற்கும், மிதந்துடும். அது மாதிரி தான் மனசு. நீங்கள் விபாசன பயிற்சி எடுக்கலாம், அந்த தியான கிளாஸ் போகலாம், இந்த தியான கிளாஸ் போகலாம், அந்த வகுப்பு போகலாம், இந்த வகுப்பு போகலாம், எல்லாமே எல்லா பயிற்சியும் எடுத்துருக்கலாம். ஓகேன்னு ஒரு 2 நாளுக்கு அதை விட்டுட்டீங்கன்னா டக்குன்னு திரும்ப மனசு பழையபடி மனசு நிற்கும். மனதிற்கு வந்த நோயெல்லாம் மனதால் வந்த நோயடா அப்படின்னு. இப்போ மனசுக்கு எவ்வளோ சக்தி பாருங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர்கள்லாம் பார்ப்பீங்க, ரொம்ப நல்லவளாக இருப்பாங்க, ரொம்ப பார்ப்பாங்க.
வயதெல்லாம் ரொம்ப விஷயமா நல்லதா இருக்கும். ஆனால் வயசான காலங்களில் அந்த பயிற்சிகள் அந்த முயற்சிகள்லாம் விட்டுட்டு அமைதியாக இருக்கும்போது தேவையில்லாத தவறுகள்லாம் பண்ணுவாங்க. நிறைய பெண் தொடர்பு வச்சுருப்பாங்க, நிறைய திருட்டுத்தனம் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷன் நினச்சேன் உன்ன இப்படி ஆக்கிட்டீங்களே. ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க, நிறைய ஸ்பீச்லாம் பண்ணிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் கடைசி காலங்களில் அந்த நுட்பங்கள், அந்த அருட்பா படிக்காதது, அந்த ஐயாவை நினைக்காதது, அந்த உணவுகள் பழக்க வழக்கங்கள் இல்லாதது இருந்தபோது பார்த்தீங்கன்னா மனம் திரும்பவும் முதல்ல வந்துடும். பழக்கத்தில் இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்பு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட். ஆனால் இன்னைக்கு அந்த பலம் இல்லாததுனால எப்படி 2 வருஷம் வச்சு பல வருஷம் கழிச்சு அந்த கல்லை எடுத்தோடனே பந்து வந்து மேலே நிற்குதோ, அது மாதிரி எந்த வயசுலையும் மனசு வந்து டக்குன்னு மேலே வந்து நிற்கும். மனம் வந்து மிக அழுப்பத்தனமாக நடந்து கொள்ளும், கீழ்த்தரமாக மனசு நடந்துக்கும். நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருப்போம், பார்த்தா ரொம்ப சில்லறையாக இருப்பாங்க, ரொம்ப சில்லறைத்தனம்லாம் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா மனம் வந்து சாகவே சாகலை. மனசை வந்து இப்போ அழுத்தி வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நம்ம எல்லாத்துக்குள்ளும் மிகப்பெரிய கெட்ட எண்ணங்கள் கெட்டவர்களாக இருக்கிறாங்க. நம்ம என்ன அருளை பெறல, கல்லு சன்மார்க்கங்கிற கல்லை வச்சு நம்ம அழுத்தி வச்சிருக்கிறோம். என்னைக்காவது சன்மார்க்க கல் எடுத்து டக்குன்னு மேலே வந்துடும் போல சன்மார்க்கம்ங்கிற ஒழுக்கத்தை மாறிதுல டக்குன்னு நம்ம எல்லாருமே மிக மிக மோசமான கெட்டவர்களாக இருப்போம். நமக்குள்ள அந்த மனசு இருக்குது, மனசுக்குள்ள எல்லா தன்மையும் இருக்குது. எல்லாருமே இதுக்கு விதிவிலக்கு யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் அருள் பெற்று அருள் இந்த மனமே அருள்மயமாக மாறும். உயிர், மனம், ஆன்மா, உடம்பு எல்லாம் அருளாக கன்வெர்ட் ஆகும். அது நாள் வரைக்கும் இந்த மனசு வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு வில்லன் தான், மிகப்பெரிய பாம்பு தான். இந்த பாம்பு கூட மிக ஜாக்கிரதையாக நம்ம பழகிட்டு இருக்கணும். மிக 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 நுட்பமாக மிக 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 பாம்பு கூட தான் தினசரி வாழ்கிறோம். பாம்புக்கு எப்போனாலும் விஷம் இருக்குது. இந்த மனசு என்பது மிகப்பெரிய விஷம் பொருந்திய பாம்பு. இந்த பாம்பு கூட தான் நம்ம பயணிச்சு ஆகணும். இந்த பாம்பை வச்சு தான் நம்ம அருளையும் பெறணும். பாம்பு என்ற மனசை வச்சு தான் அருளையும் பழகணும். அருளும் ஆனால் இந்த பாம்பு நுட்பம் கரெக்டாக வச்சுருந்தா நமக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். கொஞ்சம் அவனை விட்டுட்டா டக்குன்னு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், அவனோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனம் என்பது மாயையினுடைய பிள்ளை. மாயை சொல்லவா வேணும்? மனம் யாருடைய பிள்ளை? மாயையோடைய பிள்ளை. எப்படி இருப்பான் மனசு? மாயைக்கு பொருந்தி கெட்ட குணங்கள் எல்லாமே இந்த மனசுல இருக்கும். ரொம்ப கட்டி போட்டுருவாங்க. ஒரு நேரம் அந்த கல்லை எடுத்து விட்டா டக்குன்னு பந்து வர மாதிரி எப்பயாவது ஒரு நேரத்தில் அந்த கண்ட்ரோல் இல்லை, அந்த ஒழுக்கம் டக்குன்னு வந்து கெட்டவனா நிற்பான். என்னப்பா உன பெரிய ஆளுன்னு நினைச்சேன், நீ எவ்வளோ பேர் நல்லவன்னு நினைச்சேன், என்னப்பா இப்படி செஞ்சுட்டியே? பார்க்குறோம்ல, நம்ம நடைமுறையில் சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறோம்ல. ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பாம்பு டக்குன்னு கொத்த ஆரம்பிச்சிடும், அவரை அப்படியே கெடுத்துரும். அந்த மனதை நுட்பப்படுத்துறதுல தினசரி எல்லா நேரமும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் வருதா, ஒரு ஆசை வருதா, ஆஹா மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான், அவன் நுட்பமாக பார்த்து மனம் வேலை செய்யுதுன்னு எப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அப்புறம் என்னைக்காவது நம்ம மனசுல ஒரு விருப்பம் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, ஆஹா மனசை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, மனம் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிச்சு, எச்சரிக்கையாக இருக்கணும்னு நம்ம எச்சரிக்கை ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்? மனம் கேட்டோன்னு என்ன பண்ணும்? சன்மார்க்க அறிவு, சன்மார்க்க தகவல், சன்மார்க்க வள்ளல் பெருமான் சொன்ன சாட்டை எடுத்துடணும். எடுத்து மனதை 2 வச்சு 2 அடி அடிச்சு அடங்கு. அருட்பா இதை சொல்லுது, நீ என்ன இதுக்கு ஆசைப்படுற? அருட்பா இதை பேசுது, நீ இது ஆசைப்படாத, இதை சாப்பிட ஆசைப்படாத, இதை அனுபவிக்க ஆசைப்படாத. அப்படி மெயினாக ஆசை என்பது மனதினுடைய வெளிப்பாடு. ஓகே, ஒரு பொருள் மேலே வெறுப்பு வருது, வெறுப்புன்னு வச்சு விடுறாங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆஹா மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான், சன்மார்க்கங்கிற சாட்டத்தை அடிக்கணும். எல்லா உயிர்களும் தன்னை போல் நினை. அவன் கெட்டவனா அவன் இருந்துட்டு போகிறான், நீ அவனை கெட்டவனா நினைக்காத. நீ ஐயாவோட பிள்ளையா நினை. அவனுக்கு நீ எதுவும் கெடுதல் பண்ணாத. நீ அவனுக்கு எதிர்ப்பான வாதங்கள் போடாத. அவனை பற்றி உன் மண்டையில் போட்டு குடஞ்சிட்டு இருக்காத. விருப்பு வெறுப்பு ஏற்பட்ட உடனே அறிவு, சன்மார்க்க அறிவு என்ற சாட்டை எடுத்து அந்த மனதை 2 சாத்தி அடக்கி வைக்கணும். அப்ப இதுக்கு அடிக்கடி இந்த உணர்வுகள் வழியாக நம்ம மேல் ஓங்கிக்கிட்டே இருப்போம். சாப்பிட்ற உணவுல கண்ட்ரோல் இல்லையே, சன்மார்க்க உணவு இல்லை. இப்போ உணவு இல்லாததுனால என்ன பண்ணும்? இது நீர் போதும் அதிகமாக வரும் அடிக்கடி, அதனால நம்ம உணர்வுகள் விகாலிக்கும். காற்று போதும் அதிகமாக வரும்போது அதனால மனசை விகாரப்படுத்தும். மண் சக்தி அதிகமாக வரதுனால அதனால மத கொழுப்பு ஏறிக்கும், நமக்கு திமிரு ஏறிக்கும், ஏதாவது செய்யணும், ஏதாவது பேசணும் தோணும். இப்போ இது எல்லாமே நம்ம உடம்புல அது தன்னுடைய அளவுக்கு மிஞ்சி இருக்கும்போது அது நம்ம மனதை விகாரப்படுத்தும், குழப்பம் அடைய வைக்கும், பிரச்சனை செய்ய வைக்கும். அப்போ நம்ம சன்மார்க்க அறிவை போட்டாலும் எல்லா இடத்துலையும் அறிவு கேட்காது மனசு. சில இடத்துல அறிவு கேட்குது,
சில இடத்துக்கு மற்ற குறைகளை பார்க்கக்கூடாதுன்னு தான் சன்மா ஐயா சொல்றாரு. அந்த அறிவு எல்லாத்துக்குமே தான் இருக்குது. பார்க்க நம்மளால முடியுதா? நிறைய பேர்த்து யாராவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கணும்னு நினைக்குது மனசு. ஏன்னா ஏன் மனசு வந்து கண்ட்ரோல் இல்லை, நம்மளுடைய வித்தின் த கண்ட்ரோல் இல்லை, நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை. ஏன்னாக்கா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் கேடு. உணவுல அதிகமாக நீர்த்தன்மை உள்ள உணவு சேர்த்துக்கிறோம், மண் தன்மை உணவு சேர்த்துக்கிறோம். இப்போ ஆகாய போத தன்மையோட உணவு குறைபாடு தான் நமக்கு. ஆகாய சக்தி உள்ள உணவு குறைபாடுனால நமக்கு இந்த மாதிரி மனம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம உணவுல சீர்படுத்தணும். உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா மனக்கட்டுப்பாடு இருக்காது என்பதுதான் அந்த நுட்பம். இந்த நுட்பத்துடைய சாரம்சம் என்ன நுட்பம்னா, உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா மனம் கட்டுப்பாடு இருக்க இயலாது. நான் எதனாலும் சாப்பிடுவேன், மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா மனசுக்கிட்ட நீங்க தோத்து போறீங்க, ஏமாந்து போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, நம்ம அடுத்து பெருமான் என்ன சொல்றாரு, உணவுல நமக்கு அளவு தேவைங்கிறார். நம்ம வயிறு பகுதி வச்சு உதாரணத்துக்கு வயிறு இல்லை, அரை வயிறு சாப்பாடு சாப்பிடுங்க, கால் வயிறு தண்ணி குடிங்க, கால் வயிறு ஃப்ரீயா விட்டுடுங்க. அந்த ஃப்ரீயா இருந்தால் தான் அது ஜீரணத்தன்மையை உண்டு பண்ணும். ஏன்னா அஜீரண கோளாறு இருந்தாலும் நமக்கு வந்து மனம் வந்து ஒருமுக சின்ன வராது. வாயு உடம்புல அதிகமா இருந்தாலும் மனசு ஒருமுக சின்ன வராது. சளி அதிகமா இருந்தாலும் மனம் ஒருமுக சின்ன வராது. பித்தம் அதிகமா இருந்தாலும் சூடு தீ போதும். பித்த உடம்புல அதிகமாக கூடுதலா இருந்தாலும் வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நேரா நித்திய கர்ம விதிக்கு வந்துடும். நித்திய கர்ம விதிகள் எல்லாம் வள்ளலார் வந்து சித்த மருத்துவத்தின் அடிப்படையாக கொண்டுதான் வள்ளலார் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நித்திய கர்ம விதிக்கான விளக்கங்களை வந்து நம்ம சித்த மருத்துவ நூல்களை கொண்டு, சுத்த மருத்துவ அறிவை கொண்டு நம்ம அதை கையாளணும். கரிசாலையை வள்ளலார் என்ன சொல்றாரு, வெட்டச்சூடு இருக்குது, அதை வந்து பாலில் பிட்டவெளி பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்றாரு வள்ளலார். சித்த மருத்துவம் என்ன சொல்லுது, எல்லா மூலிகைகளுமே பாலில் பிட்டவெளி பண்ணி தான் நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லுது. இந்த அறிவுல நான் மட்டும் வெறும் கரிசாலையை வச்சு காய வச்சு குடிச்சிருந்தேன்னா கரிசனாலேயே அதிக உஷ்ணமாகி உஷ்ணத்தாலேயே மனம் வந்து அடங்காது. ஏன் இது முக்கியமா சொல்றேன்னா, சன்மார்க்க அன்பர்கள் நிறைய பேர் கரிசலாங்கண்ணி தூதுவல் முசுக்கு நிறைய பச்சையா பறிச்சு ஒன்று சாப்பிட்றது ஆர்வ குழல். ஏன்னா உள்ளோடம்பு சீக்கிரம் வரட்டும். உள்ளோடம்பு சீக்கிரம் வராது, நோய் தான் சீக்கிரம் வரும். ஏன்னா வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப அறிவானவர்களை அறிவுத்தன்மா மூட நெஞ்சில் தோன்றானுங்கிறார். மூடமாகிறவங்களுக்கு அறிவு விளங்குறது இல்லை. மூடமாகிறவன்ட்டு கடவுளும் தோன்ற மாட்டார், அருளும் வராது, நோயாளி தான் ஆகும். நிறைய பேர் பார்த்தா கரிசலாங்கண்ணி பக்குவப்படுத்தாம அப்படியே குடிச்சு புண்ணாங்க கேஸ்ட்ரிக் கல்சர் வந்துடும். தூதுவளை அப்படியே சாப்பிடுறது, முசுக்கு அப்படியே சாப்பிடுது. என்ன ஆகுனாக்க நோயாளியாக ஆயிடுவாங்க. அப்போ அது முறைப்படி சுத்தி பண்ணி பாலில் கண்டிப்பாக சுத்தி பண்ணி அதன் பிறகு தான் நம்ம எடுத்துக்கணும். ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்கணுங்கிறார். ஏன்னா ஜீரகம் வந்து குளிர்ச்சி. அப்போ கரிசலாங்கண்ணியில் இருக்கிற சூட்டை வந்து ஜீரகம் வந்து சமப்படுத்தும். படுத்தும் போது தான் இது ஆகாய போதும் நமக்கு வேலை செய்யும். தூதுவளை கரிசலாங்கண்ணி முசுக்கில் இருக்கிற ஆகாய போதும் நமக்கு எப்போ வேலை செய்யினாங்க, அதுல அந்த வெட்ட உஷ்ணத்தை நம்ம சமப்படுத்தும் போது தான் அது ஆகாய போதும் நமக்கு வேலை செஞ்சு நமக்கு மன உடம்பை உள்ளு உடம்பை ஏற்படுத்துங்கிற. இன்னும் பெருமான் என்ன சொல்றாரு, மனதை வந்து ஏற்கனவே ஒரு பாடம் சொல்ற, மனதை வந்து பராக்கில் விடாதீர்கள் அப்படின்னு சுத்த சிவநிலை பத்தி சொல்றாரு. பராக்கெல்லாம் தேவையில்லாத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதங்கிறாரு. உலகத்துல நிறைய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாவே உனக்கு வந்து மன ஒருமுக பந்தாங்க. தேவையில்லாத குப்பை, தேவையில்லாத ஃபங்க்ஷன், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத ஃபேஸ்புக்கில், தேவையில்லாத சோசியல் மீடியாவில், தேவையில்லாத எல்லாம் நம்ம குடும்பத்தை எல்லாம் தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பிடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம மனசு தான் வேகும். தேவையான விஷயங்கள் செய்யறதுக்கே நமக்கு அருட்பாவே வேலை இல்லை. தவறான வார்த்தைகள் பயன்படுத்த நீங்க நினைக்க வேணாம். நம்ம பண்ற விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்குது. அதெல்லாம் நம்ம நகைச்சுவைக்காக நம்ம தேவையில்லாத ஆணிதான் நம்ம பிடிக்கிறதுன்னு சொல்றோம். நம்ம இப்போ ஆன்மாவுக்கு ஒரு காலையில எழுந்துச்சு இரவு வரைக்கும் ஒன்றும் உடம்புக்கு வயிற்று பொழப்புக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும் பார்த்து அது வயிற்று பொழப்பு செஞ்சுதான் ஆகும். அடுத்தது ஆன்மா லாபத்துக்காக இன்னைக்கு செய்யறோமா, ஒரு காரியம் போறோம், ஒரு படமா சினிமா பார்க்க போறோம், இது ஆன்மா லாபமா? இல்லை இல்லை, குழப்பாது, அதுவும் இல்லை. ரெண்டு இல்லைன்னா நம்ம எதுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு. அப்போ அதுல இருக்க காட்சிகள், விஷயங்கள், போற விஷயங்கள் தூக்கி எல்லா குப்பை மேல வந்துடும். இப்போ தேவையில்லாத ஆணிலாம் சொருக்கி நம்ம மண்டையில சொருக்கும் போது அது மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அருட்பா படிக்கும் போது அப்போ இந்த அருட்பா சிந்தனை நமக்கு மண்டைக்குள்ள போகாது. அப்போ தேவையில்லாத ஒரு கல்யாணத்துக்கு, தேவையில்லாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையில்லாத விஷயம் இப்படி அன்னெசரி வீணே பராக்கில் விடாதீர்கள் உமது உள்ளத்தைங்கிற. நீ உன்னோட உள்ளத்தை மனசை வந்து தேவையில்லாத விஷயத்துல விட்டுனா அது ஒரு முகத்தில் நிற்காது. இப்போ தேவையில்லாததை வாங்கிக்கிட்டு அதுல தான் மனசை அலைப்பாய்ச்சி அதை சுற்றிக்கிட்டே வரும். ஆனால் பெருமானுங்க என்ன சொல்றாரு, இறைவனை நினைமீன் கண்கள், இறைவனை காமாந்த கரத்தை விட்டு இறைவனை நினைமீன்கள்ங்கிறது. சாமாந்தரா ஆகணும்னாக காமாந்த கரத்தை விட்டு நினைமீன்கள் என்று இறக்காம இருக்கலாங்கிறார். அப்போ கடவுளை நம்ம நினைக்கும் போது தேவையில்ல குப்பையோட நினைக்கிறது வேற, சுத்தமான மனசா நினைக்கிறது வேற. உணவுல கட்டுப்பாடு வேணும், மனசுல கட்டுப்பாடு வேணும்,
மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நுட்பங்களை நம்ம வந்து பார்த்துருக்கணும். அப்போ உணவுல நம்ம சுடுதண்ணி குடிக்கிறது, பெருமாள் சொன்ன நித்திய கர்ம விதிகளில் பெருமாள் சொன்ன விஷயங்கள்லாம் சித்த மருத்துவ அறிவை கொண்டு நுட்பமாக பகுத்தறிவாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தணும். அப்புறம் உடம்பு சூடாகுதுன்னு என்ன நன்னாடி சாப்பிட சொல்றாரு பெருமாள். உடம்பு சூடாச்சுன்னா நம்ம வந்து வல்லார சாப்பிடலாம், உடம்பு சூடாச்சுன்னா நமக்கு வந்து புளியார சாப்பிடலாம். ஏன்னா இறைவனை நினைக்கிறது சுத்த உஷ்ணம் தான். அப்ப என்ன சொல்ற பெருமாள், நம்ம இறைவனை நினைக்க உடம்புல சூடு உருவாகுங்கிற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சொல்றதே பயங்கரமான சூடு தான். ஆனா இதுல வெட்ட சூடும் உருவாகும், சுத்த உஷ்ணம் உருவாகுது. ஆனா நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ரெடி இல்லை, இன்னும் தயாராகல. இப்பதான் நம்ம யோக உணவுகள்லாம் சன்மார்க்கத்துல பெருமான் சொன்ன உணவுகளை யோக உணவுகள், அந்த யோகத்துக்கு உண்டான உடம்பை ரெடி பண்ணனா அப்புறமா அந்த சூட்டை இருந்து உடம்பு தாங்கிக்கும். இப்போ உடம்பு யோகத்துக்குள்ள உடம்பாக ரெடி ஆகாம டக்குன்னு நம்ம கரண்டை பாய்ச்சும் போது என்ன பண்ணும், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, அது எவ்வளோ வாட்ஸ் தான் கரண்டை தாங்கணும் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு 5000 வாட்ஸோ 10,000 வாட்ஸ் 20,000 வாட்ஸ். நம்ம திடீர்னு 1,00,000 வாட்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சு போயிடும். அப்போ இந்த உடம்புக்குள்ள ஒரு அளவுக்கு தான் சுத்த உஷ்ணத்தை நம்ம தாங்கிக்க முடியும். ஏன்னா உள்ளத்துல சூடாக உயிர்ல சூடாக உள்ளத்துல சூடாக நம்ம உடம்புலயே அதோட பாதிப்பு தெரியும். அப்ப பெருமான் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஆகாய சக்தி உணவுகளையும் காற்றுப்பூத பிராணசக்தி உணவுகளையும் நீ சாப்பிடு, ஆய்ச்சந்தரம் சாப்பிடுங்க, தாமிர பஸ்பம் சாப்பிடுங்க. இதெல்லாம் வள்ளல் பெருமான் மற்ற நிறைய நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், அந்த மாதிரி நீர் சத்து இல்லாத காய்கறிகள், வாட்டர் கண்டென்ட் இல்லாத ஃபுட்டு, இதெல்லாம் எடுக்கும்போது மெல்ல 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 இந்த உடம்பு வந்து பழகும். அதாவது யோகத்துக்குள்ளான உடம்பா இருக்கும். ஏகத்துக்குள்ளான உடம்பா இருக்கும்போது தான் நீ அதிகமான உஷ்ணம் சுத்த உஷ்ணத்தை கொடுக்கும்போது இந்த உடம்பு வந்து தாங்கிக்கும், இல்லைன்னா உடம்பு பஸ்பம் ஆகிடும். இப்படிதான் நிறைய சன்மார்க்கங்கள் பார்த்தா வெளுத்து போகுது, சூடு அதிகமாகி வெள்ளை நோய்கள் நிறைய பேத்துக்கு வருது, சூடு அதிகமாகி கேஸ்ட்ரிக் அல்சர் நிறைய பேத்துக்கு வருது, சூடு அதிகமாகி முடி சீக்கிரம் கொட்டு போகுது, சூடு அதிகமாகி கண் பார்வை குறைஞ்சு போகுது, சூடு அதிகமாகி நம்முடைய லிவர் கம்ப்ளைண்ட் வருது, சூடு அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் வந்தது, சூடு அதிகமாகி தான் நமக்கு சில பேருக்கு கேன்சரே வருது. நீங்கள் ஆன்மீகத்தில் இருந்தது ரொம்ப மிக கவனமாக நீங்கள் வச்சுக்கணும். சில நமக்கு முன்னிருந்த ஆன்மீகவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுளை நினைச்சு உடல் அதிகமாக சுடாய் புற்றுநோயே வந்துடுது. நிறைய பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் பார்த்தோம்னா புற்றுநோய் தான் அவருக்கு, ரமண மகரிஷியை பார்க்கலாம் புற்றுநோய். ஏன்னா கடவுளை அவ்வளோ தீவிரமாக அவங்க நினைச்சு நிறைய உஷ்ணங்களை ஏற்படுத்திட்டாங்க. அப்போ ஏற்படுத்தும் போது உடம்பு தாங்கலை. அவங்க பயணங்கள் பாராட்டுக்குரியது, மனசு பாராட்டுக்குரியது, 24 மணி கடவுளே நினைக்கிறாங்க. ஆனால் உடம்பு தாங்கலை. ஏன்னா உடம்புக்கு ஒரு அளவு தான் சூட தாங்கும், இல்லைன்னா தேவையில்லாத புற்றுநோயோ மற்ற நோய்களோ உண்டு பண்ணும். தேவையில்லாத உடம்பு ஆகிடக்கூடாதுன்னு தான் வள்ளல் பெருமான் வந்து நித்திய கர்ம விதி விஷயத்தையும் நமக்கு கொடுக்குறாரு. உணவுக்கு பட்டுப்பாடு கொடுக்குறாரு. உணவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணும் உடம்பு, ஏன்னா உடம்புல இருக்கிற அந்த ரத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பாலானது. அப்போ ஒரு அளவுக்கு மீறி இரும்பு சூடு கொடுக்கும்போது இரும்பு என்ன பண்ணும், மெல்ட் ஆகும். சூடாகி தானே மெல்ட் ஆகுது, அப்போ பலவீனமாக ஆகிடும். அப்போ நம்ம உடலே பலவீனமாகிடும். அதுதான் அயச்சந்திரம் சாப்பிடுங்க. இப்போ உடம்புல ரத்த குறைபாடு இருந்தால் நீங்கள் கரிசலாங்கண்ணி எடுங்க. கரிசலாங்கண்ணி எடுக்கும்போது லிவர் சூடாகாமல் பார்த்துக்குவோம். அயச்சந்திரம் எடுக்கும்போது நம்முடைய ரத்தம் வந்து சுத்தமாக இருக்கும், ரத்தம் வந்து பலமாக பொருந்தி இருக்கும். ஏன்னா உஷ்ணம் ஆனவனே முதல்ல நம்ம உடம்பு ஃபுல்லாக ஓடுற ரத்தம் தான் பலவீனமாகும், அதாவது இரும்பு சத்து தான் பலவீனமாகும். அப்புறம் இந்த நரம்புகள் சில நுண்ணுறுப்புகள்லாம் எது பார்த்தீங்கன்னாக்க தாமிர சக்தி, செம்பு. அப்போ நிறைய ரத்த குழாய்கள் வெடிக்கிறோ, ரத்த குழாய்கள் பலவீனமாக சுருக்கிறதே வந்துடும். அதனால தான் தாமிர பஸ்மத்தை நீங்கள் எடுங்கிற குளிர்ச்சிப்படுத்தும், அது எடுங்க, அந்த சத்து வேணும். அதுக்கடுத்து 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரிசலாங்கண்ணி மற்ற அந்த 485 மூலிகைகளை நிறையா போன் மேருன்னு சொல்லுவோம், ரசம், இந்த ரசசத்து உள்ள உணவுகளையும் எடுக்க சொல்லுது. ஏன்னா நம்முடைய விந்து ரசம், இப்போ உடம்புல ரசம் என்பது ஆகாய பூதத்தை கொண்டது, மெர்க்குரி தான் ஆகாய பூதம் ரசத்தில் இருக்குது. ஏன்னா மருந்துகள், பாஷான மருந்துகள்ல அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசம், அரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தகம். இப்போ பாதரசமும் கந்தகம் ஒரு டாப் அரசன் அரசியாக பாஷான மருந்துகள்ல இருக்கிறாங்க. அப்ப ரசம் என்ன சத்துனாக்கா ஆகாய சத்து. அப்ப நம்ம உடம்புல அறிவு ஆகாயம், நம்ம உடம்புக்கு மனசு ஆகாயம், ரசம். அப்ப உடம்புல ரசசத்து குறைபாடு தான் மனம் வந்து அவங்களுக்கு வந்து பேதலிச்சு போயிடும். இது ஒரு நுட்ப விலை. உடம்புல ரசசத்து குறைஞ்சிட்டா மனம் வந்து ஒருமுக சிந்தனை போற. ஏன்னா ரசம் வந்து ஆகாயம், அறிவு பூதம். உடம்புல அந்த போன் மேருன்னு சொல்லுவாங்க, விந்து ரசம் தான். போன் வந்து எலும்பு சுண்ணாம்சத்து, போன் மேரோன்னு சொல்லுவாங்க. அந்த லிகமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் அந்த எலும்பையும் மற்ற உறுப்புகளையும் இணைச்சிருக்கிற அந்த ஃபிளெக்சிபிள் ஆகிறது ஜெல், அந்த லூப்ரிகேன், அது பார்த்தீங்கன்னா ரசம். அப்போ ரசசத்து குறைபாடாக இருந்தால் உங்களுக்கு மூளை வந்து மங்கி போயிடும். ரசசத்து குறைபாடுனா உங்களுக்கு வந்து
விந்து வத்தி போயிடும். விந்து வத்தினா உங்க அறிவு வத்தி போயிடும். மனசு வந்து பேதலிச்சுட்டே இருக்கும். வள்ளலார் என்ன சொல்றாரு, அந்த ஞான சபையை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு 50 கிலோ செவி வழி செய்தி, அதுக்கு ஆதார ரெஃபரன்ஸ் கிடையாது. செவி வழி செய்து ஞான சபை 8 இடத்துலையும் வந்து ரசம் மெர்க்குரியை போட்டு தான் அதுக்கு மேலதான் கட்டடங்கள் கட்டியிருக்கிறதா ஒரு செவி வழி செய்தி இருக்குது. ஆனால் வள்ளலார் மிகப்பெரிய ஒரு வைத்தியர், அது நிறைய சான்றுகள் நம்ம இருக்குது. இப்போ வள்ளல் பெருமான வைத்தியங்கிறதுனால ரச சத்து தான் ஆகாயத்தில் இருக்கிற சக்தி இழுத்து கொடுக்கும் அப்படி என்பதனால ரசங்களை வச்சுதான் நாணத்துக்கு அடையாளமா வைக்கிறார். இப்போ ஞான சபையில வந்து நாணம் எப்படி அந்த காஸ்மிக் நாலேஜை, பிரபஞ்ச அறிவை, யூனிவர்சல் நாலேஜை எப்படி இழுத்து நம்ம போன இடத்துல நாணத்தை கொடுக்குதுனாக்க, பெருவெளிங்கிற அண்டத்தில் இருக்கிற சக்தி இழுத்து கொடுக்க சக்தி வந்து ரசத்துக்கு இருக்குது. அப்ப ரசத்தை வச்சுதான் அதுக்கு மேல கட்டடங்களை எழுப்பிக்கிறாரு. எதுக்கு? ஞானத்தை இழுத்து கொடுக்கும், இங்க வரவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம உடம்புல மூளை வந்து ரசம் தான், நீர்பூதமும் ஆகாய பூதமும் சேர்ந்தது ரச சத்து தான். இப்ப விந்து மேல அதிகம் வீந்து போதுமான விந்து ரசம் தான், விண்பூதமும் நீர்பூதமும் தான் விந்து. அப்ப போதுமான அளவுக்கு விந்து இருந்து அந்த சுத்த உஷ்ணத்தை வச்சுதான் விந்து வந்து மேலே ஏற்றணும். எதுக்கு ஏற்றணும்? பிரபஞ்ச அறிவு இழுப்பதற்கு. இது வந்து சுக்கில மேலேறல் அப்படின்னு ஒரு தலைப்புல வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்ப கீழில சுக்கிலம் நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தாதான் மேலில சுக்கிலம் உருவாகும். மேலில சுக்கிலம் உருவானதான் மூளை போதுமான சக்தி மூளைக்கு போய் சேர்ந்து பிரபஞ்ச அறிவை வந்து ஈட்டு கொடுக்க முடியும். அப்ப பிரபஞ்ச அறிவை இழுத்து கொடுத்தாதான் நமக்கு ஓதுற விஷயம். ஏன்னா கடவுள் அருட்பால வந்து 12 அறிவுலேருந்து சொல்லியிருக்காரு. நம்ம 6 அறிவை கொண்டு இப்ப பாக்குறோம், படிக்கிறோம். 12 அறிவுல இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு சுக்கில வந்து மேலே ஏறணும். சுக்கில மேலே ஏறதான் ஞானத்துக்கு ஆரம்பம். ஞானம் அப்பதான் மேலே ஏறும். அப்ப சுக்கில மேலே ஏற சத்து காஞ்சிடக்கூடாது தான் வள்ளல் பெருமான் சொல்ற தலையை வந்து மூட சொல்றாரு. நீ கீழேந்து மேலே ஏற்றுற சக்தி வந்து காஞ்சிடக்கூடாது. இது எல்லாமே விண்பூதத்தை அடிப்படையாக கொண்டது. மனம், உயிர், ஆகாயம், கடவுள், நம்முடைய மனசு, இது எல்லாம் ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்குது. ஏன்னா மனதுல பல நிலைகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன சொப்பனம், சுழுத்தி, சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம்னு சொல்லுவாங்க. இன்னும் அதுக்கு உள்ளது குருதுரியம், பரதுரியம் அப்படின்னா வள்ளல் பெருமான் போயிட்டே இருக்காரு. நம்ம மனதை வெளியிலேருந்து இழுத்துட்டு மனதுக்குள்ளார வந்து வள்ளல் பெருமான் வந்து பயணிக்கிறார். பயணிக்கும் போது அது குரு துரியத்திலிருந்து தான், அந்த மனநிலையிலிருந்து தான் வள்ளல் பெருமான் நமக்கு அருட்பா கொடுத்துருக்காரு. சாதாரண துரிய நிலை இல்லை. எல்லாருடைய மனநிலை நம்ம சாதாரண மனநிலை, உலகில் மனநிலையில் இல்லை. சாக்கர நிலையோ, சொப்பன நிலையோ, சுருத்தி நிலையோ, துரிய நிலையோ இல்லை. இது குரு துரியம், பரதுரிய நிலையிலிருந்து தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் அனுபவ மாலைங்கிற பதிகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்போ அதுக்கு அடிப்படையாக அவருக்கு வந்து இந்த உணவு பழக்க வழக்கத்தை முக்கியம் சொல்றாரு. உணவு பழக்க வழக்கத்தை நமக்கு வைத்துட்டா தான் மனதை வந்து முற்ப பண்ண முடியும். அப்போ இந்த காணொலியில நம்ம 4 நுட்பங்களை நம்ம வந்து பார்த்தோம். முதல் நுட்பம் வந்து நம்ம தேவையில்லாத இன்ஃப்ளமேஷனே நம்மளுடைய மனசுக்குள்ள போட்டிருக்க கூடாது, தேவையில்லாத விஷயங்கள போகக்கூடாது. 2வது நுட்பம் தேவையான ஸ்பேஸான இடங்கள்ல நம்ம இருந்து அடிக்கடி தியானம் செய்யறதோ அருட்பா படிக்கிறதோ நல்ல ஸ்பேஸான இடங்கள்ல இருங்க, காற்றோட்டமான ஸ்பேஸான இடங்கள் இருக்கணும். இது 2வது நுட்பம். 3வது நுட்பம் வள்ளல் பெருமான் ஆகாய பூத சக்தி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். விட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய, லைஃப் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய உயிராற்றல் அதிக சக்தி, உயிராற்றல் நிறைய பிராண சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கணும். இதை தான் வந்து வள்ளல் பெருமான் இங்கே சொல்றாரு. 2வது தேவையற்ற வினைகளை, தேவையற்ற விஷயங்கள்ல, தேவையற்ற குப்பைகளை நம்ம இங்கே போகக்கூடாது. 2வது ரசசத்து குறைபாடு. 4வது நுட்பம் ரசசத்து குறையாமல் நம்ம உடம்ப நம்ம வந்து பார்த்துக்கணும். ரசசத்து என்பது விந்து குறையாம நம்ம பார்த்துக்கணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்படி ஓப்பனா சொல்லணும்னா, நான் அப்ப கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு நீங்க அங்க கேள்விகள் போயிடும். நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, குழந்தை பெற்றுக்கங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம். இங்க நம்ம ஞானத்தை பத்தி பேசும்போது உடம்புல தேவையான விந்து, நாதம், ரசம் சத்து குறைபாடு இல்லாம இருந்தாதான் ஞானமும் மனசும் அமைதியா இருக்கும். ஆனா மனசு ரசசத்து சேர சேர முதல்ல மனசு அழைப்பாயும். தாம்பத்தியம் இல்லாம இருந்தவொடனே முதல்ல நிறைய அழைப்பாய் தான் செய்யும். அப்புறமா அதை வந்து சத்து விசார உஷ்ணத்தினால கன்வெர்ட் பண்ணணும், ஞானமாக கன்வெர்ட் பண்ணணும். ரசசத்து உடம்புல கல்யாணம் பண்ணாத பையன்லாம் ரொம்ப மனம் பேதலிச்சு போயிட்டு ஒருங்கிணையில் இருப்பான். அது நம்மளை கெடுக்கும். அப்புறமா அதே கெடுத்த அதே தண்ணி தான் நம்மளை அதே விந்து நீர் தான் நம்மளை எடுக்கும் ஞானத்துக்கு. எப்ப விசார உஷ்ணத்தினால அந்த விந்துல இருக்கிற நீர்த்தன்மை வந்து காமத்தை உள்ளது, அந்த விந்துல இருக்கிற ரசம் வந்து ஞானத்துக்கு உள்ளது. ரசம் தான் மணியாக பந்தாக நமக்கு மாறிடுச்சுன்னு வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்றாரு. ஒரு திரள் பந்தித்திட அப்படிம்பாரு. அப்ப விந்துல இருக்கிற நீர்த்தன்மை சுண்டிடுச்சுன்னா அது ஞானம். விந்துல நீர்த்தன்மை இருக்கிற வரைக்கும் அது வந்து காமம். அப்ப விந்துல இருக்கிற நீர்த்தன்மையை சுண்டணும்னாக்க நமக்கு வந்து சத்து விசார உஷ்ணத்தினாலதான் அந்த நீர்த்தன்மை, அந்த உஷ்ணத்தினால நீர்த்தன்மை குறையும். கொஞ்சம் ஞானத்தன்மையாக நம்ம கன்வெர்ட் பண்ணி மேலே ஏத்துறது.
இது வந்து ஆட்டோ சிஸ்டம் தான். நாம ஏத்துறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க குண்டலினி மேலே ஏற்றணும், சக்தியை மேலே ஏற்றணும், இங்க எந்த ப்ரோசஸும் கிடையாது. மனம் அடங்கி வாய் அடங்கி கடவுள் சொல்றதை கேட்டா தானே ஆட்டோ சிஸ்டம் தான். சன்மார்க்கம் முழுக்க முழுக்க ஆட்டோ சிஸ்டம். சரி, இதுதான் 4வது நுட்பம். உடம்புல ரசசத்து குறையாம, விந்து சக்தி குறையாம நம்ம பார்த்துக்கணும். இந்த 4 நுட்பங்களை நம்ம இந்த காணொலியில் சொல்றோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம வருகின்ற வீடியோக்குள்ளேயும் நம்ம அடுத்தடுத்த நுட்பங்களில் வள்ளல் பெருமான் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் நிறைய பார்த்துக்கிறோம். அதிக நேரங்களும் அதிக நுட்பங்களும் சொன்னாவே நமக்கு வந்து நிறைய ஒரு ஏற்றுக்கொள்ள கொள்முதல் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீடியோவில் 4 நுட்பங்கள் 5 நுட்பங்களை நம்ம வந்து பார்த்து நிறைய நுட்பங்களை நம்ம அடிக்கடி சொல்ல இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த 4 நுட்பத்தோடு நம்ம வந்து சொல்லி நிறைவு செய்கிறோம். அடுத்த வீடியோவிலையும் நம்ம வந்து மனதை வசப்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற நுட்பங்களை நம்ம வந்து விவரிக்கலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.